Allahu 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 Allah Allah. وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إذا لقيتم المريض فتعوذوا اللهم إني أعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற உடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் சாந்தியும் சய்யிதுல் கௌனைன் வஸ்ஸகலைன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை உயர்ந்த உத்தம சஹாபாக்கள் சத்திய தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் முபல்லிகீன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணை அந்த ஒப்பு உயர்வற்ற அல்லாஹ் நம் மீது அளவற்ற கருணை அளவற்ற அன்பு கொண்டவனாக நமது ஆயுளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆரோக்கியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறான். நமக்கு தேவையானவைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ்வின் அருள் மழை நம் மீது சொரிந்து கொண்டே இருக்கிறது. அவனது அருள் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம், இறைஞ்சுவோம், இறைவா நீ கொடுத்த நீ அளித்த அந்த அருளை மேலும் அதிகப்படுத்துவாயாக. என்னிடத்திலே இருக்கிற இந்த நியமத்து நீங்காமல் இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிற போது அபூ ஹுரைரா எங்கே? சில நாட்களாக காணவில்லையே. உடனே பதில் வருகிறது, அவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். அப்படியே அழைத்து வாருங்கள். நடக்க முடியாமல் வருகிறார், தடுமாறி வருகிறார், காய்ச்சல் குதித்துக் கொண்டிருக்கிறது உடம்பு முழுவதும். என்ன என்ன நேர்ந்தது உங்களுக்கு? காய்ச்சல், உடல்நிலை சரி. எப்படி? நன்றாகத்தானே இருந்தார்? இருந்தேன். இது நானாகவே தேடிக்கொண்டது. நீயாக எப்படி தேடிக்கொண்டாய்? சில தினங்களுக்கு முன்பு தாங்கள் பயானில் சொன்னீர்கள் அல்லவா, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து அடியார்களுக்கும் அவர்கள் செய்த அமல்களுக்கு தக்க கூலிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். தொழுதவர்கள் தொழுதனுடைய கூலிகள், ஸகாத்துடைய கூலிகள், சதகா தான தர்மம் ஹஜ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். இன்னொரு
இன்னொரு புறத்திலே எவருக்குமே வழங்கப்படாத அற்புதமான வெகுமதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கூலி பெற்றவர்களாம் அந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். யார் இவர்கள், இவ்வளவு பெரிய கூலிகள் வழங்கப்படுகிறது, எங்களுக்கு அது ஒன்றுமில்லையே என்று கேட்கிற போது இவர்கள் தான் உலகிலே, இவர்கள் நபிமார்களா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை. வலிமார்களா இல்லை, உலமாக்களா இல்லை, ஷஹீதுகளா இல்லை. பின்னர் இவ்வளவு பெரிய வெகுமதிகள் வழங்கப்படுவதற்குரிய காரணம் என்ன? அப்படிப்பட்ட உயர்ந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்றால் என்னதான் செய்திருக்கிறார்கள்? அப்பொழுது பதில் கிடைக்கிறது. உலகத்திலே இவர்கள் எல்லாம் நோயால் பிடி, நான் நோயை அவர்கள் மீது இறக்கினேன், உடல் நலமின்மையை அவர்களுக்கு நான் கொடுத்தேன், காய்ச்சலை கொடுத்தேன், பொறுத்து கொண்டார்கள், சகிப்பு தன்மையோடு பொறுத்தார்கள், குழம்பவில்லை, எதில் ஓடவில்லை, அல்லாஹ்வை பற்றி முறையீடு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் விட்டான், ஏற்றுக்கொள்கிறோம். அதை தாங்கிக் கொண்டதின் காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய கூலிகளை அவர்களுக்கு வழங்குகிறான் என்ற பதிலை கேட்ட மாத்திரத்திலே அந்த இன்னொரு ஜமாத்துகள் அனைவர்களுமே கையை பிசைந்து கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உலகில் வாழ்கிற போது நமக்கு கிடைக்கவில்லையே, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஒரு பூமிக்கு சென்று திரும்பி வருவதற்கு, அங்கு நாம் காய்ச்சல் கண்டு இது போன்று நாமும் அடையலாமலா என்று அவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற போது முடித்து போன செய்தி. இதை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் சொன்னீர்கள் இப்போது 2 வாரங்களுக்கு முன்பு நாயகமே, அப்பொழுதிலிருந்தே எனக்கு மனதிலே ஒரு மிகப்பெரிய எண்ணம், நாமும் அங்கு கையை பிசைந்து கொண்டு நிற்கிற கூட்டத்திலே ஆகிவிடக்கூடாது, இந்த நன்மைகள் பெருகிற ஒரு கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அதற்கு என்ன வழி? உடல்நிலை ஒரு நோய்வாய்ப்பட வேண்டுமே, எங்கே சென்று நோயை வாங்குவது? அல்லாஹ் நாடினால் தான் நோய் வரும். எது வேண்டுமானாலும் இறைவன் நாட வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு காய்ச்சலை தருவாயா? அல்லாஹ்விடத்திலே நான் வேண்டினேன், காய்ச்சலை தருவாயா? என் காய்ச்சல் இப்போ வந்தே தீரது. காய்ச்சல் வர ஆரம்பிச்சு, கடுமையான காய்ச்சல். இன்னும் சற்று வால்யூமை அதிகப்படுத்து, நம்மிடத்தில் சக்தி இருக்கிறது, இன்னும் அதிகமான நன்மைக்கு சொந்தக்காரனாக நான் இன்னும் கேட்டேன், இன்னும் அதிகம். நாயகமே, நடக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இதை கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னார். நோயையா கேட்பது? எனக்கு காய்ச்சலை விடு, கிட்னியை ஃபெயில் ஆகி விடு, ஹார்ட் அட்டாக் உள்ள போயிருந்தேன் என்ன கேட்பது? எதை கேட்க வேண்டும் என்ற முறை இல்லையா? இதா சால்த அல்லாஹ் சலில் ஆஃபியா, இறைவனிடத்திலே கேட்கிற சந்தர்ப்பம் நமக்கு வந்தால் நீ ஆஃபியத்தை கேள். ஆஃபியத், உடல் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நீ கேள். சலில் ஆஃபியா, இறைவ ஆஃபியத்தை நீ தருவாயாக. சலில் ஆஃபியா. அடுத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தமாமல் ஆஃபியா, முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கு. ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவதாக முழுமையான ஆரோக்கியத்தை தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தமாமல் ஆஃபியா, நிரந்தரமான ஆஃபியத்தை. ஆஃபியத்திற்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிரந்தரமாக முழுமையான ஆஃபியத்தை கொடு. நான்காவதாக சொன்னார்கள், நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஞாபகத்துகள் நம்மை விட்டு நீங்காமல் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் சுக்ர் செய்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞாபகத்துகளை நானும் பன்மடங்காக ஆக்கி தருவேன். திருமறையில் சொல்கிறார், ஆஃபியத் கொடுக்கப்பட்டிருக்கிற ஞாபகம், அதற்கு சுக்ர் செய். சுக்ர் செய்கிற பாக்கியம் இருக்கிற போது ஆஃபியத்தை இன்னும் மென்மேலும். எனவே தான் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷுக்ர அலல் ஆஃபியா. ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் கிடைத்ததற்கு நன்றி செலுத்துகின்ற பாக்கியத்தை தான். ஐந்தாவதாக முத்தாய்ப்பாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் கினா அனின் நாஸ், அல் கினா அனின் நாஸ், எவரிடமும் தேவையாகிற நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் யாரிடமும் கை நீட்டுகிற தேவையாகிற அந்த நிலையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. நீ அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இதை கேட்பதை விட்டுவிட்டு காய்ச்சலை கொடு, உடல் நோயை கொடு, கை ஒழியவை, கால் ஒழியவை அல்ல, இவைகளை கேட்கக்கூடாது. நாயகமே, அப்படி என்றால் அந்த நன்மைகளை எல்லாம் எப்படி அடைவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானாக யாருக்காவது காய்ச்சல் நோயை விட்டால் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு விட வேண்டும், எப்பொழுது விட வேண்டும்? அல்லாஹ் நாடியபடிதான். வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், உங்களுக்கு எது நேர்ந்தாலும் சரி பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டுதான் உங்களை அது வந்தடையும். அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் காய்ச்சல் தீண்டாது, கொரோனாவும் தொட முடியாது. கொரோனா உள்ளே இருக்கு, பல பேருக்கு ஒன்றும் செய்யறது இல்லப்பா, இவன்கிட்ட கொரோனா இருக்குன்னா ஒன்றும் ஆகலையே, அவனுடைய அனுமதிக்கு காத்திருக்கிறது. அனுமதி இதை எடுத்து வேற ஆளுக்கு விட்டு அவனே எதிர்த்து நடக்குது. கொரோனா போயிடுச்சு அவனுக்கு. கொரோனாவுக்கு மருந்து கொரோனாவுக்கு இருந்தே நடக்கிறது. இப்ப இது இல்லா இறைவனின் கட்டளையை கொண்டு நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று, எல்லாவற்றுக்குமே நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் அடித்தளம் அமைத்து கொடுக்கப்பட்டு விட்டது. நோய் நொடிகளுக்கும் பாதுகாப்பு செய்யப்பட்டு விட்டது. 5 நேரம் ஒது செய்கிற போது ஒரு முறை அல்ல 3 முறை தேய்த்து. ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது, தூபா அல் முத்தஹல்லிலூன், ரவாஹு அஹ்மத். அஹ்மத் என்ற கிதாபிலே இந்த ரிவாயத் வருகிறது. அற்புதமான ரிவாயத், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. அன்று சொன்னது இப்பொழுது அதற்கு விளக்கங்கள் விளக்காமல் இருக்கிறது, ஆனால் தற்போது உள்ள நிலைக்கு விளக்குகிறது. தூபா அல் முத்தஹல்லிலூன், கோதி கழுதுகின்றார்கள் அல்லவா, கிளி கழுதுகின்றார்கள் அல்லவா, குடைந்து குடைந்து நன்றாக தேய்த்து கழுதுகின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், வாழ்த்துக்கள் உண்டாகட்டும், அவர் நலமாக இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கியம், தூபா அல் முத்தஹல்லிலூன மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். யார்? அல் முத்தஹல்லிலூன். சஹாபாக்கள் கேட்டார்கள், முத்தஹல்லிலூன் என்றால்? முத்தஹல்லிலூன் 2 வகை. விரல்களை ஓதுபவர்கள் ஓதுவிலே, முத்தஹல்லிலூன் ஃபில் சின்னி, பல்களில், அதாவது பல்லுகளில் இடையில் பட்டிருக்கிற துகள்களை, அதாவது பல் குச்சியால் எடுத்து விடுபவர், பல்லை சுத்தம் செய்பவர், பற்களை சுத்தம் செய்பவர், வாயை சுத்தம் செய்பவர். அது முத்தஹல்லிலூன். இவ்விருவர்களுக்கும் வாழ்த்துக்கள், சோபனம் உண்டாகட்டும். ஒன்று, வாயை சுத்தம் செய்வது. பல் இடுக்குகளிலே உணவுப் பொருள்களுடைய துகள்கள் ஆங்காங்கே செருகி இருக்கும். அதை வாயை கொப்பளித்து பார்ப்பார், விட்டு விடுவார். அல்ல, சுன்னத் என்ன? அதற்கு ஹிலால் என்று சொல்லப்படுகிறது. பல்குச்சி மூலமாக செய்வதும் சுன்னத். முத்தஹல்லிலூன மின் உம்மத்தி, விரல்களை கோதி கழுகக்கூடியவர்கள், தாடியை கோதி கழுகக்கூடியவர்கள். ஆங்காங்கே பாக்டீரியாக்கள் அமர்ந்து நம்மிடத்தில் இருக்கிற ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியவைகளாக அமையும் என்பதனால் தான் மீசைகளை தெரியுங்கள், மீசையை கட் பண்ணும். மீசையை குறுக்கி விட்டுட்டு போற சுன்னத் அல்ல. மீசை உதட்டுக்கு மிக அருகில். தாடியை கோதிகளுக்கு கீழே இருந்தாலும் முடிகளிலே தூசுகள் அவைகள் எல்லாம் படர்ந்து உமது ஆரோக்கியத்திற்கு உழை வைத்து விடும். எனவே தாடியை கோதிக்கிறது. அதற்கு ஃபுஸைல் இப்னு இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு மிக மகிழ்ந்து வேகமாக ஓடி சென்று கட்டி அணைத்து செல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது முகத்தை வேறுபுறமாக திருப்பி, நாயகமே, உங்களை காண்பதற்காக தரிசிப்பதற்காக நான் தவம் கிடந்தேன். அந்த நேரம் வந்தவுடனே நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீர்களே என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, நீ எனது சுன்னத்தை விட்டு விட்டாய். எந்த சுன்னத்தை நான் விட்டு விட்டேன்?
இதனாலதான் நம்ம ஆளுயா சில பேர் தாடி வைக்கிறது இல்லை. எதுக்கு பின்னாவில் தாடியை வச்சு அதை கோதி கழுதுன்னா நாயசராசன் கோவிச்சுக்குவாங்க. தாடியே இல்லைன்னா எதுக்கு கோவிச்சுக்கிற போறாங்க அப்படின்ட்டு போறாங்க போல தெரியுது. அதனாலதான் தாடி இல்லை அப்படின்னு இப்படி ஒன்று சொல்லிக்கிற வேண்டியதுதான். பெருசாக வச்சுக்கிறோம். தாடி வைப்பது சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நாம் யாருக்காக நமது ஆடைகளை நீ இந்த ஆடை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்லுவது யார்? மார்க்கம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் மனப்போன போக்கில் வாழ்வதற்கு அல்ல. நான் இப்பெல்லாம் மௌத்தாக மாட்டி இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிறது அதை வாங்கியது அல்ல. இப்பொழுது அனைவரும் காலையில் ஒரு வயசு 22, நேற்று மாலையில் ஒரு வயசு 10 12 வயசு பையன். மரணம் யாருக்கு எவருக்கு எப்பொழுது அவனுடைய கைவசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஆயுளை அதிகப்படுத்தி தருகிறார். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்ப திரும்ப கேட்பது, யா அல்லாஹ், இந்த கொரோனாவிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, இன்னும் ஆயுளை அதிகப்படுத்தி தருவாயாக. எங்களை ரஹ்மானே, எங்களுடைய அமல் நாமா முழுதும் உனக்கு பொருத்தமான செயல்களை கொண்டு பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு நிரப்பி வைப்பாயாக. கலிமாவோடு மரணமடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு தொழிலும் நாம் கேட்க வேண்டும். இது போன்ற ஒரு நிலையை இனிமேல் எங்களுக்கு நடத்தி விடாதே. எங்களது பிச்சலங்கள் இருக்கிறார்கள், எங்கள் சந்ததியில் இருக்கிறார்கள், அவர்களையும் இதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று ஒவ்வொரு தொழிலும் நாம் கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். பரது தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால தான் ஒவ்வொரு பரது தொழுகைக்கு பின்னாலேயும் துவா வச்சிருக்கு. துவா கேட்காம நம்ம எந்திரிச்சு போனோம்னா அல்லாஹ்வுடைய அருள் வேணாம்னு தள்ளிட்டு போறது மாதிரியாக அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. என இந்த கொரோனா நேரத்தில் சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இங்கே எல்லாரும் ஒதுக்கிட்டு எல்லாம் சுத்தமாக இருக்கிறோம். முகக்கவசம் அது இது. வெளியே எங்கேயாவது போகிறோம், யார் எங்கே கையை வைக்கிறான், எப்படி வரணும் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் பேருதலாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் நாமளே தானே அவருக்கு சொல்லணும் அப்படின்ட்டுலாம் விதனவாதம் நம்ம பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவித்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, நீங்கள் ஒன்றை அழிவு பாதையில் இட்டுக் கொள்ள வேண்டாம். இன்னொரு இடத்திலே லா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்களாகவே புதைகுழியில் விழ வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு தற்காப்பு செய்து கொள்ளுங்கள். தற்காப்பு செய்வது மார்க்கத்தில் உள்ளது, தவக்குலுக்கு மாற்றமானது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு சஹாபி நாயகமே வந்தவர் ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு உட்கார்ந்தார். பயான் நடந்துச்சு, முடிஞ்சிட்டு போய் பார்த்தா ஒட்டகத்தை காணும். நாயகமே ஒட்டகத்தை காணும். கட்டி வச்சியாப்பா? என்ன கட்டி வச்சு சொல்றீங்க? எல்லாம் பார்த்துக்கிற மாட்டானா? அக்கில் வந்த மக்கள் கட்டி வைகி, அப்புறம் மேல அல்லா மேல நம்பிக்கை வை. கட்டி வைக்கிறது தவறுக்கு கிலாஃப் அல்ல. அல்லாவே சொல்ற கட்டி வைக்குது. நீ கட்டி வைக்காம அல்லா மேல நம்பிக்கை, இது ஈமானுக்கு மாற்றமான செயல். அல்லா மேல புறப்படுறதா? அதுபோல இது பரவலாக இருந்து கொண்டிருக்கிற இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்புக்கு செய்கிற சபபுகளும் தேவை. சபபு இருக்கிறதோ இல்லையோ அல்லாஹ் காட்டினால் பாதிப்பு ஏற்படும். இது வேறு விஷயம். நம்மால் நமக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதிலே நாம் குறைவு செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் இந்த கொரோனா நோயிலிருந்து பாதுகாப்பானாக, நமது குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பானாக, வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறவருடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிற பாக்கியத்தை